10th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் சம் தான் பார்க்குறோம். 3.20ல் 6th சம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 25 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த 25 அப்படிங்கிற நம்பர் எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர். அப்போ 25 5 ஸ்கொயர்டு நம்ம எழுதலாம்ல. இப்போ மேலே கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுத போகிறோம். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இப்படி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குன்னா இதுக்கு ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 5 5 தான். மல்டிப்ளை பண்ணால் 5 கிடைக்கணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணும்போது 5 கிடைக்கணும். அந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது +6 கிடைக்கணும். அப்படி எந்த நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 × 5. 1 × 5 5. 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம்னா 1 + 5ன்றது 6. ஓகே, இப்போது மல்டிப்ளை பண்ணால் இந்த 5 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு, ஆட் பண்ணும்போது 6 அப்படிங்கிறதும் கிடச்சிருச்சு. ஸோ ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1 5 தான் ஃபேக்டர்ஸு. அந்த ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா x + 1 x + 5ன்னு நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதிடலாம். ஓகே, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது, நம்பர் கிடையாது. அதனால் டேரெக்டாக நம்ம இப்படியே எழுதிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ இந்த x² + 6x + 5ஓட ஃபேக்டர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x + 5 ஓகே x + 1. இப்போது இந்த இது பார்த்தீங்கன்னா இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² - b². a² - b²ஓட இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதுவோம்? a + b a - bன்னு எழுதுவோம். ஓகே, இப்போது இங்கே a அப்படிங்கிறது எக்ஸு, ஏன்றது என்னது எக்ஸு, பிங்கிறது 5. அப்போ நம்ம எப்படி இந்த ஃபார்முலா அப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், x / x + 5 x + 1 x - 5 x + 5 x - 5 ஏன்னா a + b a - b ஃபார்முக்கு நம்ம எழுதிகிறோம். இப்போ ஏற்கனவே இந்த சைடு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை எடுத்து கீழே எழுதிக்க போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஓகே, இப்போது இந்த டேர்ம்லையும் 1 / x + 5 இருக்குது, இங்கேயும் 1 / x + 5, இங்கேயும் ஃபேக்டர் பாருங்கள் x + 5 இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ காமனாக நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ 1 / டினாமினேட்டரில் தானே x + 5 இருக்குது, அதனால் 1 / சொல்லிட்டு எடுத்துடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? x / x - 5 ஓகே -8 / x + 1. இப்போ இதுதான் மீதம் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு டேர்முக்கு இதுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டு டேர்முக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எப்படி? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிக்கணும். அப்போ பாருங்கள், 1 / x + 5 இதை வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே என்ன வரும்னா டினாமினேட்டரில் கீழே இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ x - 5 x + 1. ஓகே, இப்போது இந்த x + 1 வந்து எக்ஸு கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது x × x + 1. இப்போது இந்த x - 5 இருக்குல்ல, இதை 8 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ், அதை எழுதிக்கிறோம். 8 x - 5. இதுதான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. ஓகே, டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், கிராஸ் மல்டிப்ளை, இங்கே இருக்க டினாமினேட்டர் அங்கே இருக்க நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணணும், அந்த மாதிரி. இப்போது இந்த இதை நம்ம உள்ளே இருக்கிறது இருக்கு இல்லையா, அந்த மேலே நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ x × xன்றது என்ன வரும்? x + 5 உள்ளே வந்து x × xன்றது x². இப்போ இந்த எக்ஸை வச்சு இந்த +1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ +x. இப்போ -8 வச்சு எக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ -8x. இந்த -8 வச்சு -5ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ -× +8 × 5 40. ஓகே, / கீழே இருக்க டினாமினேட்டரை அப்படி எழுதிக்கிறோம். இப்போ மேலே லைக் டேர்ம்ஸ்னு பார்த்தா இந்த எக்ஸும் 8xம் தான். இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது இது +x, அது -8x, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -7x கிடைக்கும். இப்போ எப்படி எழுதணும்? x + 5 x² - 7x + 40.
இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு நமக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ 1/x+5 காமனாக வெளியில் எடுத்தோம் இல்லையா, அதை உள்ளே கொண்டு வர்றோம். அப்போது x² மைனஸ் 7x + 40 டிவைடட் பை x + 5 இந்த ஃபேக்டர். இதையும் கீழே நம்ம டினாமினேட்டரில் எழுதுகிறோம். x மைனஸ் 5 x + 1. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆனால் புக்கில் எப்படி கொடுத்துருவாங்கன்னா இது ரெண்டையும் மறுபடியும் சால்வ் பண்ணிக்காங்க. எப்படி பழையபடி அந்த ஃபார்முலாக்கே a + b a - b a² - b² மாற்றிருக்காங்க. அப்போ புக்கு ஆன்சர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க நியூமரேட்டரில் எந்த சேஞ்சஸும் இல்லை, கீழே இருக்க டினாமினேட்டரை மட்டும் x² - 25 அப்படின்னு பழையபடி அந்த டேர்ம்கே கொண்டு போயிட்டு x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதுதான் கரெக்ட் ஆன்சர் உங்கள் புக்கில். ஓகே, அவ்வளோதான். இந்த சம்மோட ஆன்சர் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கதை நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எடுத்து எழுத போகிறோம். பாருங்கள், இந்த நம்பருக்கு தான் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 256 x⁸ 8 y⁴ z⁴ 10 டிவைடட் பை 25 x⁻6 y⁻6 z⁻6. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 256 இருக்கு இல்லையா, இது எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஸ்கொயர். அதான் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். 256 எந்த நம்பரோட ஸ்கொயரு? 16 ஸ்கொயர். 16 × 16 256. அப்போ 256 16 ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டோம். இப்போ மேலே நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இப்போது இந்த பவர் எக்ஸோட பவர் இருக்கு இல்லையா, இப்போ 8 பெருசா இந்த 6 பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தான் பெருசு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பவர் இருக்கு இல்லையா, மேலே இருக்க எக்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். மேலே தானே பெரிய நம்பர் இருக்குது, 8ன்றது மேலே தான் இருக்குது. அப்போ அந்த 8 எழுதிட்டு அதில் இந்த 6 சின்ன நம்பரை வந்து மைனஸ் பண்ணிடணும். இப்போ ஒய் இருக்குது, மேலே பவர் வந்து 4 இருக்குது, கீழே பாருங்கள் y⁻6, கீழே இருக்க ஒயில் தான் பவர் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த மேலே இருக்க ஒய்யை கீழே கொண்டு வரணும், அதனால் அதை எழுதக்கூடாது. அடுத்தது வந்து ஜெட்டு மேலே 10 இருக்குது, கீழே என்ன இருக்குது 6 இருக்குது. அப்போ 10லேருந்து 6 மைனஸ் பண்ணுறோம். இப்போ கீழே 25ன்றது எந்த நம்பரோட ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர். 5 × 5 25. அதனால் 25 5 ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த x⁻6ன்றதை நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா மேலே கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். அந்த 6ன்றதை மேலே மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இந்த ஒய் தான் இருக்குது. அப்போ ஒய்யை எடுத்துக்கிறோம். இதில் 6 பவர் 6 இருக்குது, மேலே என்ன இருக்குது 4 இருக்கு இல்லையா, இதை மைனஸ் பண்ணுறோம். 6லேருந்து 4 மைனஸ் பண்ணுறோம். எப்படி செய்கிறோன்றதை பார்த்துக்கிட்டீங்கல்ல, மேலேயும் எக்ஸ் இருந்து கீழேயும் எக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பவர் எங்கே பெருசாக இருக்குன்னு பார்த்து அந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போது பாருங்க, 16 ஸ்கொயர் எக்ஸ் 8 - 6ன்றது 2, ஜெட்டில் 10 - 6ன்றது 4 டிவைடட் பை 5 ஸ்கொயர் y⁻6 - 4ன்றது 2. இப்போது நம்ம ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த 16 ஸ்கொயர்ன்றது 16ஆக வந்துடும். 5 ஸ்கொயர்டுன்றது 5ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். இப்போது இது லெட்டர்ஸ் நம்பர்ஸ்ன்றதால இப்படி எடுத்துட்டோம். இப்போ எக்ஸு ஒய் ஜெட்டெல்லாம் வந்து லெட்டர்ஸு. இந்த மாதிரி வேரியபிள்ஸை எப்படி எழுதணும் அப்படின்னா மாடுலஸ்க்குள்ளே எழுதணும். மாடுலஸ்னால் என்ன அர்த்தம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றதை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். வேரியபிள்ஸுக்கு மாடுலஸ் தான் போடணும். இப்போது இந்த x² வெளியில் எடுக்கணும்னா என்ன எடுப்போம், எக்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். பவர் பாதியாக குறைஞ்சிரும். 2ல் பாதி 1 போட்டால் 1 தான், போடாட்டி 1 தான். அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். z⁻4 இருக்குது, பவரில் பாதினும் போது 4ல் பாதி என்ன வரும் 2. அப்போ 2. கீழே பாருங்கள் y² இருக்குது, 2ல் பாதி என்னது 1. அப்போ y. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டி ஆப்ஷனில் இருக்கும். ஆப்ஷன் டி. ஓகே, அவ்வளோதான். நம்ம அவங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம ஈஸியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன சம் பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நிறைய வருஷம் கொஸ்டின் பேப்பரில் இந்த சம் கேட்டிருக்காங்க.
ஸோ கேர்ஃபுல்லாக செய்யுங்க, மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுங்கள். Which of the following should be added to make x raised to the power 4 plus 64 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக நம்ம மேக் பண்ணால் எந்த நம்பரை ஆட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே இப்போ எக்ஸ் ரைஸ் டு த பவர் 4னா நம்ம இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஓகே, அப்போது இந்த 64 ஏதாவது நம்பரோட ஸ்கொயரா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 8 ஸ்கொயர் தான் 64. ஓகே, இப்போ இது வந்துருச்சுனாலே நம்ம இதை ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றோம்னா நமக்கு ஃபார்முலா தெரியணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ நடுவில் 2ab டேர்ம் வந்துச்சுன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இங்கே ஏ அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது 8 அப்படி தானே. 2abனா என்ன வரணும், 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 8ன்னு கிடைக்கணும். இப்போது இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு 8ன்றது 16 எக்ஸ் ஸ்கொயர்டு. இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த நம்பர் எக்ஸ் ரைஸ் டு த பவர் 4 + 64 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக நம்ம மாற்றிடலாம். இப்போ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 8th சம்முக்கு ஆப்ஷன் பியில் வந்து 16 எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆப்ஷன் ஏ வந்து 4x ஸ்கொயர்டு, பியில் வந்து 16 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க, சியில் வந்து 8x ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க, டியில் வந்து -8x ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சம் எப்படி செய்கிறதுன்னு தெரியுது இல்லையா, ஃபார்முலா தான் நமக்கு தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸி. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அந்த ப்ளஸ் 2ab அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இன்னொரு டைம் பாருங்கள். இந்த எக்ஸ் பவர் 4 அப்படிங்கிறது நம்ம எப்படி மாற்றலாம், எக்ஸ் ஸ்கொயரோட ஸ்கொயருன்னு மாற்றலாம். இந்த 64 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர்டு. அப்போ நமக்கு நல்லா தெரியுது ஏ ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயர் இருக்குது. நடுவில் மைனஸ் இல்லை, மைனஸ் இருந்துச்சுன்னா ஃபார்முலாவே வேறு, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு மாற்றிடலாம். ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நமக்கு நடுவில் என்ன வேணும், ப்ளஸ் 2abன்னு வேணும். அப்போ இங்கே ஏங்கிறது என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு, பிங்கிறது என்னது 8. அப்போ 8 வந்து மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 8ன்றது 16. ஸோ 16 ஸ்கொயர்டு. 16 ஸ்கொயர்டு எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்படி தான் நம்ம செய்யணும். ஏன் அப்படின்னா அந்த நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் 8th சம் முடிஞ்சிச்சு. இப்போ 9th சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். The solution of 2x minus 1 the whole square is equal to 9. சொல்யூஷன்னா என்னது, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்து இருக்க நம்பர் எந்த நம்பரோட ஸ்கொயருன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 2x minus 1 the whole square is equal to 9. 9ன்றது எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3. அப்போ 9ன்றதை 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த ஸ்கொயரும் இப்போது இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் இருக்குது, நம்ம இந்த ஸ்கொயரை வந்து கேன்சல் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே, என்னென்னா 2 சைடுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 2 சைடுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா பாருங்கள், -1. இப்போ இந்த ஸ்கொயரை நம்ம அடித்து கொடுக்கணும் அப்படின்னா, இதை நம்ம அடிக்கணும் அப்படின்னா இந்த சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்படி தானே. அப்போ 2x - 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் -3ன்னு கிடைக்கும். ப்ளஸ் ஆர் -3னா இந்த எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போது 2x - 1 ஈக்குவல் டு +3. இது ஒரு வேல்யூ. 2x - 1 ஈக்குவல் டு -3. இப்போ 2x is equal to இந்த -1 இந்த சைடு வரும்போது +1ன்னு வந்துடும். அப்போ 2x is equal to 4. x is equal to 4/2. அடித்து கொடுத்தோம்னா 2. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு, 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 2xஐ மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு -1 இந்த சைடு போகும்போது என்னவாகும், +1ன்னு வந்துடும். அப்போ 2x is equal to -3யும் +1ஐயும் சால்வ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், 2 சிம்பிள் வேறு வேறு, இது மைனஸு இது ப்ளஸ்ஸு. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடுவோம். இப்போ -2. இப்போ x is equal to இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த 2 இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். அடித்து கொடுத்தோம்னா -1.
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா -1 2. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, 3.20ல் 9th சம்முக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். இப்போ 10th சம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 10th சம்மில் இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னே கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிமைண்டரே இல்லை, ரிமைண்டர் வந்து 0 வரணும், அதான பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. இப்போ வேல்யூ வந்து ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வேல்யூ கண்டுபிடிங்க, இந்த கொடுத்துருக்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம லாங் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, 4x to x to the power 4 minus 24x cube plus 76x squared plus ax plus b. ஓகே, இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மாக எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 4x raised to the power 4 கிடைக்குதுன்னு பார்க்கணும். அப்போது ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். ஓகே, 2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த x raised to the power 4 2ஆல் டிவைட் பண்ணும்போது பாருங்கள் 2x raised to the power 2. ஓகே, 2x raised to the power 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த நம்பர் கிடைக்கும். 2 into 2 4. x ஸ்கொயர் into x ஸ்கொயர் x raised to the power 4 கிடைக்குதுங்களா? இப்போ சிம்பிளை மாற்றணும், ப்ளஸ் ஆக்கனால மைனஸு. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கீழே கொண்டு வந்துடணும். ஓகே, கொண்டு வந்தோம்னா -24x cube ப்ளஸ் 76x ஸ்கொயர்டுன்னு வந்துடும். இப்போ மேலே இருக்கு இல்லையா, அந்த கோஷன்ட்டில் 2x ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எதை மேலே இருக்குது. அப்போ 2 into 2 4 x ஸ்கொயர்டு அப்படியே வந்துடும். இப்போது இந்த 4x ஸ்கொயரோட எதை மல்டிப்ளை பண்ணால் -24x cube கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 4x ஸ்கொயர். இப்போ இதை அடித்து கொடுத்தோம்னா மேலே x மட்டும் இருக்கும். 4 அடித்து கொடுத்தோம்னா -6ன்னு கிடைக்கும். அப்போது -6xஆல் இந்த -6xஆல் இந்த 4x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -24x cube கிடைக்கும். கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ மேலே போடுறோம்ல -6xை இங்கேயும் போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இந்த கோஷன்ட் 2x ஸ்கொயர்டுன்றதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 4x ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டோம். 4x ஸ்கொயரையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இதையும் நம்ம பார்த்துட்டு இந்த 4x ஸ்கொயரோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -24x cube கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். ஓகே, இது சும்மா நம்மளாம் கண்டுபிடிக்கிறது. அப்போ என்ன கிடச்சிச்சு? -6xன்னு கிடச்சிச்சு. இப்போ இந்த -6x இருக்கு இல்லையா, இதை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ -6x into 4 -24. இந்த x into x ஸ்கொயர் x cube. ஓகே, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 into 6 36. எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ சிம்பிளை மாற்ற போகிறோம். மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸாகவும் ப்ளஸ் இருக்குது மைனஸாகவும் மாறும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எலிமினேட் ஆகிடுச்சு. ரெண்டாவது டேர்மில் பாருங்கள், இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு. அப்போ இதுலேருந்து இதை பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? +40x ஸ்கொயர்டு. இப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம்னா, மேலே இருக்க கோஷன்ட் வந்து இப்போ போன தடவை 1 இருந்துச்சு, அதை மட்டும் இப்போ 2 டேர்ம் இருக்கு இல்லையா, ரெண்டையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x ஸ்கொயர்டு. இப்போ இந்த 6xை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -12x. எப்படி வந்திருக்குன்னு தெரியுதுங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இதை எடுத்துக்கணும், இங்கே 40x ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ 40x ஸ்கொயர்டை இந்த 4ஆல் டிவைட் பண்ணணும். x ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். 4 அடித்து கொடுத்தோம்னா 10. என்ன 10 கிடச்சிருக்கு? +10. அப்போ இந்த +10ன்றதை மேலேயும் எழுதணும், இல்லை சைட்லேயும் எழுதணும். இப்போ இந்த +10 இருக்கு இல்லையா, இதை வச்சு இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ +10 into 4x ஸ்கொயர்டுன்றது +40x ஸ்கொயர்டு கிடச்சிருச்சுங்களா? இப்போ இந்த 2 டேர்மையும் கீழே கொண்டு வந்துடணும். அப்போ +ax
ப்ளஸ் பி. இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா இந்த ப்ளஸ் 10 வச்சு இந்த -12 12xை மல்டிப்ளை பண்ணால் -120xன்னு கிடைக்கும். ஓகே, -120xன்னு கிடைக்கும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது 10 வச்சு 10 மல்டிப்ளை பண்ணால் +100ன்னு கிடைக்கும். இப்போ சிம்பிளை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் அடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஏலேருந்து ஏயையும் +120 இருக்குல்ல, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்படி தானே வந்திருக்கு. அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கணும். ஏன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ரிமைண்டரே வரக்கூடாது. அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎக்ஸ் இருக்கு இல்லையா மேலே, இதையும் ஏஎக்ஸு ப்ளஸ் கீழே சிம்பிள் மாற்றினது ப்ளஸ், அப்போ அந்த ப்ளஸ்ன்னு தான் எழுதணும். +120x = 0. அப்போது இந்த இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ மட்டும் ஏஎக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த 120 இந்த சைடு போகும்போது -120 ஆகிடும். ஓகே, 120xன்னு ஆகிடும். எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஏ = -120. ஏயோட வேல்யூ என்னது? -120. ஏ = -120. இப்போ பியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ பி -100, பியையும் -100ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கணும். இப்போ பியோட வேல்யூ என்னது? இந்த -100 இந்த சைடு போகும்போது +100ன்னு வந்துடும். அப்போ பியோட வேல்யூ 100. ஏ = -120, b = 100. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் சம்ஸில் ஒரு 5 சம் பார்த்துருக்கோம். இதில் எது வேணாலும் 10th எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாமுக்கு வரலாம். அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் ஒரு 5 சம் இம்பார்ட்டன்ட் சம்மை நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள்.